நண்பர்களே, நான் உங்கள் தர்ஷன். இன்னும் 3 ஹவர்ல எக்ஸாம். ஆனா நானே ஃப்ரீ ஃபயர் விளையாடிருந்தேன். அப்படியே விளையாடி முடிச்சுட்டு பேக்ல ஆல் டிக்கெட் எல்லாம் எடுத்து வச்சுக்கின்னு ரெடி ஆயிட்டு என் ஃப்ரெண்டு வந்தான். நாங்க எக்ஸாம் சென்டர் காலேஜுக்கு போறோம். ஸோ இது நம்மளோட எக்ஸாம் சீரீஸ். அப்புறம் ஒரு வழியா காலேஜ் உள்ள ரீச் ஆயிட்டோம். கேம்பஸ் நல்லா பெருசாவே இருந்துச்சு. அப்படியே எங்க பைக்கை பார்க் பண்ணிட்டு கிரிக்கெட் விளையாடிருந்தாங்க. அதை பார்த்துக்கின்னு அப்படியே வெளியே போய் ஒரு ஜூஸ் வாங்கிக்கின்னு மறுபடியும் உள்ள வந்து ஒரு இடத்துல உட்காந்து ஜூஸ் ஃபுல்லா குடிச்சு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே இருந்தாங்க. அவங்க கிட்ட போய் யாரும் எக்ஸாமுக்கு படிக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. ரிசல்ட் வந்தப்போ தான் தெரியும். அப்படியே திரும்ப வாபஸ் காலேஜுக்கு வந்து எல்லாரும் புக்கில் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தா என் ஃப்ரெண்டு ஃபோனில் பார்த்துருந்தான். இது பிறந்ததுலேருந்து இப்படி தானே, மூளை வளர்ச்சி குறையும். அவ்வளோதான் நண்பர்களே, டைம் ஆயிடுச்சு. போய் எக்ஸாம் எழுதிட்டு வரேன். ஸோ ஒரு வழியாக எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன். காலேஜில் கிறிஸ்மஸ்க்கு நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இருக்கிறதுக்குள்ளே என் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. என் ஃப்ரெண்டும் ஃபெயிலுன்னு தான் பேசியிருந்தோம். ஏன்னா 2 பேரும் ஒன்றுமே எழுதலை. அதே விதத்தில் இந்த வீட்டுக்கு போகிற வழியில் ஹோட்டலில் உக்காந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறேன். இன்னைக்கான விளாக் முடிச்சு நண்பர்களே, பாய்.